ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்துநீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பானும் பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்கள். அந்த வகை இன்று ஆன்மீகத்தில் இதுவரை முதல் கடவுளான விநாயகர், அடுத்து தென்னாடுடைய சிவனை என்று சொல்லக்கூடிய சிவதலங்களில் அக்னிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்களும் அதனுடைய வழிபாடுகளும் அதனுடைய பலன்களும் சார்ந்த ஒரு பதிவை தந்தோம். என்னுடைய பதிவுகளோடு கூட பயணிக்க பாருங்கள். இதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் 18 சித்தர்களின் பரிகார தொகுப்புகள் என்ற நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு தனி மனித வழிபாடோ அல்லது தனி மனிதன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வங்கள் சார்ந்த தகவல்களை விட 363 நாயன்மார்கள் போன்ற பெரிய பெரிய புண்ணியவான்களால் பாடப்பெற்ற திருத்தலங்கள் சார்ந்த தகவல்களில் நம் பதிவுகளில் இடம்பெறும். அது மட்டுமில்லாமல் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுடைய தகவல்களும் இதில் ஒவ்வொன்றாக வரும். இதில் சிறப்பு என்னவென்றால், சித்தர்கள் வழிபட்ட முறைகள் சார்ந்த தகவலையே இதை பதிவாக கொடுக்கிறோம். எல்லோரும் வழிபடுகிறோம், எல்லா தெய்வத்தையும் வழிபடுகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு முழுமையாக பலனளிக்கிறது, ஒரு சிலருக்கு பலன் அளிப்பதில்லை, ஒரு சிலர்கள் அந்த தரிசனம் செய்ய முடிவதில்லை அல்லது அந்த ஆலயங்களுக்கு செல்ல முடிவதில்லை. இதற்கான காரணங்கள், அது சார்ந்த தகவல்கள் அனைத்தும் ஒவ்வொரு பதிவுகளிலும் இடம்பெறும் என்பது கருத்தில் கொள்ளுங்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் மேசம், சிம்மம், தனுசு, அக்னி அதாவது நெருப்பு, இது தெய்வம் சார்ந்த விஷயங்களில் அதீத ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் செயல்படும் பொழுது அந்த செயல்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன் அளிக்கும். அப்படி நற்பலன் அளிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்தந்த ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் போகுமே ஒழிய சென்று நற்பலன் அளிக்கவில்லை என்பதை பேச்சிற்கே இடம் இருக்காது. அடுத்தது நில வீடுகளான ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் தெய்வத்தை வழிபடுவதை விட மற்ற எல்லா விஷயங்களை விட அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதாவது நீங்கள் செல்லும் ஆலயங்களில், திருக்கோயில்களில் அல்லது புனித தலங்களில் அன்னதானத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் உருவாகும். அதற்கடுத்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளில் பிறந்தவர்கள் காற்று ராசி. இவர்கள் உடலை வருத்தி நடைபயணம் சென்று அல்லது அழகு குத்துவது, அங்க பிரதட்சணம் செய்வது போன்ற விஷயங்களில் பலமாக விரதம் இருந்து இந்த திருப்பணிகளையோ அல்லது இந்த வேண்டுதல்களையோ நிறைவேற்ற பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை தரும் என்பதை மாற்றக்கருத்திருக்க முடியாது. இவர்கள் அன்னதானம் தருவதை விட அன்னதானம் பெறுவது என்பது சாலச் சிறந்ததாக அனுபவத்தில் பார்க்கப்படுகிறது. அடுத்து நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம். இந்த நீர் ராசியில் பிறந்தவர்கள் ஓடும் நீர்நிலையில் குளிப்பது, அதாவது கங்கை, காவிரி, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா இந்த மாதிரி புனித நதிகள் போன்ற
நதிகளில் நீராடுவது என்பது சாலச் சிறந்தது. அதாவது அருவிகளிலும் குளிக்கலாம், அதுவும் சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்தது விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் பலமான பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற கோவில் குளங்களில் நீராடுவது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவெண்காடு, கீழப்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் போன்ற திருத்தலங்களில் குளத்தில் நீராடுவது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் அங்கு கிடைக்கும் அன்னதானத்தை பெறுவது என்பது அதைவிட புனிதமாக கருதப்படுகிறது. அடுத்து ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போன்ற பரந்த நீர்ப்பரப்பு உள்ள கடல்களில் கரையோரம் குளிப்பது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. இது மீனத்துக்கு உரிய ஆகச்சிறந்த பரிகாரங்களில் ஒன்று. இந்த காணொலியை காணும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 40 வயதை கடந்தவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் நெருப்பு ஸ்தலமோ, நீர் ஸ்தலமோ அல்லது காற்று ஸ்தலமோ அல்லது நில சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களில் கண்டிப்பாக சென்று வந்திருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது, தெய்வங்களை தரிசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது ஒரு திருப்தியையும் கௌரவத்தையும் நிம்மதியும் தந்தவாறு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று வரும்பொழுது இயல்பாக 10ஓடு 11ஆக இருக்கும். ஒரு வித்தியாசமான உணர்வுகளோ திருப்தியோ இல்லாமல் இருக்கும். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நெருப்பு வீடு, நில வீடு, காற்று வீடு, நீர் வீடு, இந்த ஒவ்வொரு காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள், தீர்த்தங்கள், குளங்கள், நீர்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும். இதை கவனித்து பாருங்கள். சற்று வித்தியாசமாக உணர முடியும். அதே சமயத்தில் உண்மை என்றும் உணர முடியும். அந்த வகையில் இதுவரை பார்த்ததை விட சற்று அடுத்து வரக்கூடிய காணொளிகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான தகவல்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இதுவரை சிவன், முருகன், விநாயகர் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் சார்ந்த தகவலை கொடுத்தோம். அடுத்து வைணவ ஆலயங்களை வழிபடும் முறைகளும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும், அந்த வைணவ தலங்களுடைய சிறப்பு சார்ந்த தகவலை அடுத்த காணொலியில் பார்ப்போம். வைணவ தலத்தின் பெருமைகள் வானுயர்ந்து வைணவ தலத்துக்குள் நுழைய உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தீர்த்த குளத்தில் நீராடிவிட்டோ அல்லது காலில் சுத்தப்படுத்திவிட்டோ தான் கோவில் விமானப்படியில் கால் வைத்தல் வேண்டும். கோவில் படியில் 2 கால்கள் பதித்தது போல் செதுக்கி வைத்திருப்பார்கள். இது ஆஞ்சநேயர் காலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த கால்களை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு கோயில்களில் கோபுரத்தையும் கொடிமரத்தையும் வணங்க வேண்டும். பிறகு கருடாழ்வார் தரிசனத்தை முடிக்கவும். கருடாழ்வார் தரிசனத்தை முடித்துக்கொண்டு தாயார் சன்னதிக்கு செல்ல வேண்டும். தாயாரை வணங்கிய பிறகு பெருமாளை தரிசிக்க வேண்டும். பெருமாளை நேருக்கு நேர் முகமாக பார்க்கக்கூடாது. காலில் இருந்துதான் பார்த்து செல்ல வேண்டும். முக்கியமாக ஸ்ரீ ரங்கநாதரை காண செல்பவர்கள் அவருடைய பாதங்களை முதலில் தரிசிக்க வேண்டும். பெருமாள் தரிசனம் முடித்துவிட்டு சுதர்சன தேவரை, அதாவது சக்கரத்தாழ்வாரை வழிபடுதல் வேண்டும். பெருமாள் சன்னதியில் கற்பூரம் ஏற்றக்கூடாது. நெய் தீபம் மட்டுமே ஏற்றி வணங்க வேண்டும் என்பதை ஆதிகாலம் தொட்டே கடைபிடித்து வருகிறார்கள். அதை தவறாமல் கடைபிடிப்பது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து அந்த வகையில் திருமலை, அடுத்து திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமலை சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். ஸ்ரீ மகாவிஷ்ணு கலியுகத்தில் தனது பத்தினியான மகாலட்சுமி பத்மாவதியுடன் வேங்கடமலை சேத்திரத்தில் எழுந்தருளி மனித உயிர்களின் பாவ கர்மங்களை போக்கி ஊழ்வினை தீயிலிருந்து காப்பாற்றி அருள்பாலித்து வருகின்றார் என்று சொல்லப்படுகிறது. திருமலை சேத்திரம் 7 வகையான பெயர்களை கொண்டு 7 மலை என்ற சிறப்பை பெறுகிறது. ஆதிசேஷன் பள்ளி கொண்டு இருப்பதால் இம்மலை சேசைலம் என்றும், ஆதிசேஷனும் வாயு பகவானும் இம்மலையில் போரிட்டதால் அனந்தகிரி என்றும், அனுமானின் தாயார் அஞ்சனாதேவி தவமிருந்ததினால் ஆஞ்சனாத்திரி என்றும், பாவங்களை போக்கும் சக்தியுள்ளதால் வெங்கடாசலம் என்றும், வேதங்கள் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருப்பதால் வேதாசலம் என்றும்,
கருடன் சேவித்து பாவ விமோசனம் பெற்றதால் கருடாசலம் என்றும், விருஷ்ணன் என்ற ராட்சசன் முக்தி பெற்றதால் விருஷாத்திரி என்ற பெயரும் பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படி 7 விதமான மலைகளை கடந்து இந்த வெங்கடவனை தரிசிக்க வேண்டும். மறுபடி மற்றும் இந்த 7 மலைகளில் உள்ள தீர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்பது அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. திருமலையில் சுமார் 300க்கு மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில முக்கியமான தீர்த்த பெருமைகளை பெற்றுள்ளது. புஷ்கரிணி தீர்த்த குளம் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், சித்தப்பிரமை படைத்தவர்கள் தீர்த்த வாயிலில் நீராடி வர பாவங்கள் விலகி சுபம் உண்டாகும். இக்குளம் கோவில் அருகாமையிலேயே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பாவ விநாச தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இது ஊழ்வினையால் வறுமையில் வாடி வாழத் தெரியாது தவிப்பவர்கள் இந்த பாவ விநாசத்தில் தீர்த்தத்தில் நீராடி வர சகல தோஷங்களும் விலகி சிறப்புடன் வாழ்வார்கள். இந்த தீர்த்தத்திற்கு பேருந்து வசதி திருமலையிலேயே உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கபில தீர்த்தம். கபில முனிவர் தவம் இருந்து இங்குதான் கபில முனிக்கு ஈசன் காட்சி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராட பித்ருக்களுக்கு சிரார்த்தம் கொடுத்த பலன் கிடைக்கும். மனோநிலை சரியில்லாதவர்கள் இங்கு நீராடி வர பூரண நலம் அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஆகாய கங்கை தீர்த்தம். புத்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆகாய கங்கையில் நீராடி வர புத்திர தோஷம் நீங்கி சுக வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாக தீர்த்தம். திருமணமாகாத கன்னிகைகள் இந்த தீர்த்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி வர விரைவில் திருமண பாக்கியம் கிடைப்பது மட்டுமல்லாமல் மாங்கல்ய பலம் அதிகரித்து நன்மக்களை பெறுவார்கள். இது பகவானின் சன்னதிக்கு 1 மைல் தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சக்கர தீர்த்தம். இது கிருஷ்ண பகவான் மகாபாரத யுத்தத்தில் பகைவர்களை வென்ற சக்கரத்தை கழுவி சுத்தப்படுத்திய தீர்த்தம். சக்கரம் தூய்மையடைந்ததாக பாப விமோசனம் பெற்றதால் இது சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்நானம் செய்பவர்கள் பஞ்சமகா பாவம் செய்திருந்தாலும் பாவம் நீங்கி சுகம் பெறுவார்கள். இத்தீர்த்தம் பகவான் சன்னதிக்கு அருகே மேற்கே 2 மைல் தூரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து பாண்டவ தீர்த்தம். பாரத போருக்கு பிறகு பாண்டவர்களை பிரம்மகத்தி தோஷம் பற்றியது. இதை போக்க பாண்டவர்கள் இத்தீர்த்தத்தில் நீராடி பாவ விமோசனம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் இத்தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இத்தீர்த்தத்தில் நீராடி ஊழ்வினை சாபம் நீங்கி சுகம் பெறலாம். அடுத்து தும்புரு தீர்த்தம். தும்புரு மகரிஷி இத்தீர்த்த கரையில் தவமிருந்து ஞானமடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் ஞானம் பெறுவதுடன் பாவங்கள் விலகி சுபத்தை பெறுகிறார்கள். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று இந்த தீர்த்தத்தில் நீராடுவது உங்களுடைய சகல பாவங்களும் நாசமடைந்து உங்களை சுபம் புண்ணியமும் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. குமாரதத்த தீர்த்தம். காரிய சித்தி அடையாதவர்கள், எடுத்த காரியத்தில் தொடர்ந்து தோல்வி அடைபவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள் மாசி மாதம் பௌர்ணமி அன்று இத்தீர்த்தத்தில் நீராட அனைத்து சுகங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்தீர்த்தம் கோயிலில் இருந்து 6 மைல்களுக்கு அப்பால் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ஜாபாலி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தம் ஜாபாலி மகரிஷி தவம் செய்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அருகே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஹத்திராம்ஜி மடம் பொறுப்பில் உள்ளது. ஏவல், பில்லி, சூன்யம், தீய சக்தி, மந்திர சக்தி கட்டுண்டு கஷ்டப்படுபவர்கள் இங்கு சென்று வர பூரண நலத்தையும் பூரண விடுதலையும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஜனகசநந்தன தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இத்தீர்த்தம் மிக முக்கியமான தீர்த்தங்களில் ஒன்றாகும். இதில் நீராட அனைத்து தோஷங்களும் நீங்கி சித்தி அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்த்தம் பாப விநாச தீர்த்தத்திற்கு வடக்கே 1 மைல் தூரத்தில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பால தீர்த்தம். இந்த தீர்த்தம் தற்சமயம் உபயோகத்தில் இல்லை. இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் நரை, திரை, மூப்பு மாறி இளமையுடன் இருப்பார்கள். உலக நன்மை கருதி இது மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சேஷ தீர்த்தம். இந்த தீர்த்தத்திற்கு சென்று வருவது மிக கஷ்டம். மேடு, பள்ளம், பாறைகள், சிறு ஓடைகளை தாண்டி செல்ல வேண்டும். மேலும் கொடிய நாகசர்ப்பங்கள் இந்த தீர்த்தத்தை வலம் வந்து கொண்டே இருக்கும். இது ஆதிசேஷன் சிலை உருவத்தில் நிற்கின்றனர்.
இங்கு பல தடைகளை கடந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி வர கொடிய சர்ப்பதோஷம் விலகும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சீதம்மை தீர்த்தம். இது தீர்த்தவாரி வெளியே வருவது இல்லை. இந்த தீர்த்தவாரி வெளியே தெரிவது இல்லை. பெரும் பாறை ஒன்றும் அதில் சிறிய துவாரம் வெடிப்புற்றது போல் இருக்கும். அப்பாறை சந்தில் பெரிய குச்சியில் அகப்பை போன்று செய்து உள்ளே விட்டு இழுக்க ஜலம் வரும். அந்த நீரில் நாணம் செய்வது கஷ்டங்கள் விலகும். இராமாயண காலத்தில் சீதாதேவி இங்கு வந்தபோது நீராடியதாக சொல்லப்படுகிறது. இதுவே சீதம்மை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. வைகுண்ட தீர்த்தம். இந்த தீர்த்தம் சுமார் கோயிலுக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது வைகுண்ட ஏகாதேசி அன்றோ அல்லது பிரதி மாதம் வரும் சுக்லபட்சி ஏகாதேசி திதி அன்றோ இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வது என்பது மறுபிறப்பு இன்றி முக்தி அடைய வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறது என்று சொல்கிறார்கள். அடுத்து யுத்தகலை தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ராமாயண போர் முடிவடைந்து ஸ்ரீராமர் சீதையை மீட்டு வரும் பொழுது இவர்களை தொடர்ந்து பிரம்மகத்தி தோஷம் வந்தது. இதை போக்க ஸ்ரீராமரும் சீதாதேவியும் லிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்துவிட்டு இந்த தீர்த்தத்தில் நீராடி புனிதம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது யுத்தகல தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து விரஜாநதி தீர்த்தம். இத்தீர்த்தம் இன்னும் வேங்கடநாதனின் காலடியில் ஓடி கோயிலின் 2வது பிரகாரத்தின் வழியாக பிரகாரத்தின் மேற்கே ஒரு சிறு கிணறு போல் தேங்கி நிற்கிறது. இந்த நீரை தலையில் தெளித்து கொள்ள வேங்கடநாதனை தரிசித்த முழு பயனையும் அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பத்மாசுரோவரம் என்று ஒரு தகவல். இது கீழ்த்திருப்பதியில் திருச்சானூர் அளவேலு மங்காபுரத்தில் உள்ளது. அளவேல் மங்கையர் நீராடுவதற்காக அமைக்கப்பட்ட புஷ்கரணி இதுதான். இது பிரதி கார்த்திகை திங்கள் அன்று வளர்பிறை பஞ்சமி திதியில் தாயாரின் பிரம்மோற்சவ நாளில் தீர்த்தவாரி நடக்கிறது. இந்நாளில் கெட்ட ஆவிகளின் பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த புஷ்கரணியில் நீராட தோஷம் நீங்கி புத்துணர்வு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பல தீர்த்தங்கள் எண்ணற்ற மூலிகையின் சாரம் பெற்று நமக்கு தெரியாமல் இருக்கின்றன. புராண காலத்தின் பிரம்ம தீர்த்தம், தேவ தீர்த்தம், சஞ்சீவி தீர்த்தம், விஸ்வக்னேக தீர்த்தம், பஞ்சாயுத தீர்த்தம், வராக தீர்த்தம், பால்குண தீர்த்தம், கடாக தீர்த்தம், ஆஷாட தீர்த்தம் போன்ற தீர்த்த ஸ்தலங்கள் இந்த மலை முழுவதும் பல இரகசியங்களை தாங்கி நிற்கின்றன என்று சொல்லப்படுகிறது. திருமலை செல்பவர்களுடைய கவனத்துக்கு என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். திருமலைக்கு செல்பவர்கள், திருப்பதிக்கு செல்பவர்கள் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அருகிலுள்ள ஸ்ரீனிவாச சுவாமியின் புஷ்கரணியில் நீராடிவிட்டு புஷ்கரணியின் கரையில் உள்ள ஸ்ரீ ஆதிவார சுவாமியை தரிசித்துவிட்டுத்தான் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கீழ்த்திருப்பதி அளமேலு மங்காபுரத்தில் உள்ள பத்மாவதி தாயாரையும் சேவித்துவிட்டு வந்தால் நீங்கள் திருப்பதியினுடைய தரிசனத்தை, அதனுடைய முழு பலனை அடையத்தக்கவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தகவலில் சொல்லப்பட்ட தீர்த்தங்களில் உங்களால் எத்தனை தீர்த்தங்களில் நீராட முடியுமோ அல்லது தீர்த்தங்களை காண முடியுமோ அத்தனையிலும் நீராடிவிட்டு அல்லது அதை தரிசனம் செய்துவிட்டு கீழே சொல்லப்பட்ட முறையாக பெருமாளை சேவித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் உருவாகும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மற்றும் அடுத்ததொரு பதிவுடன் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.